அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, கிராம சேவகர், அதாவது ஜிஎஸ் சொல்லக்கூடிய கிராம நில அதிகாரி என்று சொல்லக்கூடிய பதவிக்கான அரசாங்க நியமனம் வழங்குறதுக்குரிய விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. இந்த பதவி தொடர்பான சில விடயங்களான தெரிஞ்சுக்கொள்ள விண்ணப்பிக்கிறது தொடர்பாக முதலாவது விடயம் பார்த்தோம்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் ஆன்லைன் நிகழ்நிலையில நீங்க விண்ணப்பிக்கிறதாக விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. அப்ப முதலாவது நீங்க விண்ணப்பிக்கணும்னா உங்களுக்கு என்ன தகவல் இருக்கணும்னு சொன்னா, நீங்க ஓலவல்ல தமிழ் கணிதம் உட்பட 4 பாடங்கள்ல சீதர சித்தியோட 6 பாடங்கள்ல ஒரே தடவையில சித்தி அடைஞ்சிருக்கணும். 2வது ஏலவல்ல இனிஸ்ட்ரீம்ல 3 பாடத்துல சித்தி இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 21 இருந்து 35 வயதுக்குள்ள உள்ள நபர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆண் பெண் இருபாலாக அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கு நீங்க அப்ளை பண்ண அடுத்தது என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களுக்கான போட்டி பரீட்சை வந்து நடக்கும். இந்த போட்டி பரீட்சையில 3 பாடங்கள் நடக்கும். ஒன்று லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழியில தமிழ் மொழி என்ற பாடம் நடக்கும். 2வது விஷயம் பார்த்தோம்னா ஜெனரல் நாலேஜ், அதோட சமகால விடயங்கள் சார்ந்த ஒரு பேப்பர் பரீட்சை நடக்கும். 3வது விடயம் பார்த்தோம்னா நுண்ணறிவு தொடர்பான ஒரு பரீட்சை நடக்கும். மொத்தமா 3 பரீட்சைகள். இந்த 3 பரீட்சைகளையும் நீங்க சித்தி அடைஞ்சு நல்ல புள்ளிகளை பெற பட்சத்துல நீங்க நேர்முக தேர்வுக்கு தெரிவு செய்யப்படுகிறீர்கள். உங்களுக்கு நேர்முக தேர்வுல உங்களோட தகமை, உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்ப்யூட்டர் நாலேஜ் சார்ந்த நேர்முக தேர்வுகளாக பெற்றுக்கொள்ளக்கூடிய புள்ளிகள் அடிப்படையில உங்களுக்கு நியமனம் வழங்கப்படும். அப்ப இந்த 3 ஸ்டெப், அதாவது நீங்க அப்ளை பண்ணணும், அதுக்கு பரீட்சைக்கு தோற்றணும், அதுக்கு பிறகு நேர்முக தேர்வுகளாக உங்களுக்கு நியமனம் வழங்கப்படுகிறது. மற்ற பத்திரம் சொன்னா இதுக்கு அப்ளை பண்றதுல சில நுணுக்கங்கள் இருக்குது. முதலாவது, இதுக்கு நீங்க மேனுவல் அப்ளிகேஷன் செய்யலாம். ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட்ல போனீங்கன்னா ஆன்லைன்ல இதுக்குரிய அப்ளிகேஷன் செய்து கொள்ள முடியும். 2வது விடயம் பார்த்தோம்னா, அதுக்குரிய விண்ணப்ப கட்டணமா 1000 ரூபாய் பே பண்ணி நீங்க இந்த அப்ளிகேஷனை, அதாவது எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய அந்த பரீட்சை கட்டணமா 1000 ரூபாய் பே பண்ண வேண்டி இருக்கும். மேலதிகமா இது தொடர்பாக விண்ணப்பிக்கிறது உதவியால் அல்லது விண்ணப்பிக்கிறது தொடர்பாக தகவல் தேவைன்னா தலைமை அமைப்பையோ அல்லது என்னையோ தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இதற்கான விண்ணப்ப செய்த தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.